குளோவாலுக்கு பின்னாடி இருக்க எனிமியை நம்மளால அடிக்க முடியும். நம்பர் 2 ரஃபேல் கேரக்டர். இந்த மொட்டையை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மார்க்ஸ்மேன் ரைஃபிள் ஸ்னைப்பருக்கு நீங்க சைலன்சர் போட தேவையில்ல, இன்பில்டா சைலன்சர் கிரியேட் ஆயிரும். அது மட்டும் இல்லாம எனிமிக்கு எக்ஸ்ட்ரா டேமேஜும் போகும். கேரக்டர் நம்பர் 3 மாரோ கேரக்டர். ஸ்னைப்பர் யூஸ் பண்றவங்க அதிகபட்சம் லாங் டிஸ்டன்ஸ் எனிமி தான் அடிப்பீங்க. லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து எனிமி அடிச்சீங்க அப்படின்னா எனிமிக்கு நீங்க கொடுக்கிற டேமேஜ் 45% அதிகமா போகும். ஒரே புல்லட்ல எனிமியை காலி பண்ணிடலாம். லாஸ்ட் கேரக்டர் 10 மடங்கு டெட்லியான பவர் இருக்கிற ஒரு கேரக்டர். உங்களுக்கே தெரியும் ஸ்னைப்பர் கன்னுக்குலாம் டிஃபால்ட்டா எய்ம் கிடையாது. ஸ்கோப் வச்ச உடனே எனிமிக்கு ரெட் டாட் காட்டிராது. நம்ம தான் கரெக்ட்டா பார்த்து எனிமி அடிக்கணும். இதுக்கு அக்யூரசி முக்கியம். ஸ்னைப்பர்ல அக்யூரசி கிடையாது. சோ நீங்க எனிமியை ஸ்கோப் ஓபன் பண்ணி அடிக்கிற அந்த ஒரு டைம்ல 60% நம்ம கன்னோட அக்யூரசியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஒரு லாரா கேரக்டர் ஸ்னைப்பர்ஸ்க்கு இது முக்கியமான ஒரு கேரக்டர். இது கூட ஸ்னைப்பருக்கான ட்ரிக், சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ் நிறைய இருக்கு. அதுக்குன்னு தனித்தனியா அடுத்தடுத்து வீடியோ போடுவேன். மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.